நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்றும் இரண்டும் திருநெல்வேலியில் கலந்து கொண்டார். இன்று காலையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மைதானத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருந்தார். முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் அமரும் இருக்கை மற்றும் அமைச்சர்கள் அமரும் இருக்கை மற்றும் அங்கே பொதுவாக வந்திருந்த பொதுமக்கள் அமரும் இருக்கை இவை அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளர் கண்ணன் என்பவரை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த கட்டு விரியன் பாம்பு ஒன்று கடித்த நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியது. கண்ணன் தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது இன்று காலை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மைதானத்தில் அறுவை சிகிச்சை கட்டிடம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இன்று முதல்வர் தமிழக முதலமைச்சர் அமர்க்கக்கூடிய இருக்கை மற்றும் அமைச்சர்கள் அமரக்கூடிய இருக்கை உள்ளிட்ட பகுதிகளை அந்த இருக்கைகளை தூய்மை செய்து கொண்டிருந்த சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர் இவர் திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் என்று அவரது பெயர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் அந்த நாற்காலியில் இருந்த கட்டு விரியன் பாம்பு ஒன்று கண்ணனை கடித்துள்ளது. பின்னர் அக்கம் பக்கத்தில் அப்பகுதியில் தூய்மை பணியில் இருந்தவர்கள் அந்த பாம்பை துரத்திய போது அருகில் உள்ள ஒரு இரும்பு கம்பிக்குள் அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் பேரிகார்டு அமைத்திருந்தார்கள். அந்த கம்பிக்குள் பாம்பு சென்று விட்டது. பின்னர் அந்த கம்பியை அந்த கம்பிக்குள் இருந்து அந்த பாம்பை வெளியே கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் கடித்தது கட்டு விரியன் பாம்பு என்பது தெரிய வந்தது. உடனடியாக இந்த தூய்மை பணியாளர் கண்ணன் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு இன்று அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியது. தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கண்ணன் உடல்நிலை குறித்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரேவதி பாலனிடம் கேட்டபோது அவர் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அபாய கட்டத்தை அவர் தாண்டி விட்டதாகவும் தெரிவித்தனர். எது எப்படி இருந்தாலும் அந்த மைதானத்தின் பகுதியில் பல பாம்புகள் சுற்றித் திரிந்ததும் அந்த மைதான பகுதியில் ஒருவரை பாம்பு கடித்ததும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருந்தது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.